பாஸ்டர் ஜோசப் ஜெபம் ஐயா உங்களை வாழ்த்தி Praise வரவேற்கிறோம். the Lord. Praise the Lord. வெல்கம் வெல்கம். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரலையின் ஊடாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இந்த நாளிலும் நான் ஸ்டாப் வொர்ஷிப் அப்படிங்கிற டாபிக் இல்லையா? ஆராதனை, இடைவிடாத ஆராதனை, இடைவிடாமல் எப்படி ஆராதிக்கிறது, இருந்தாலும் இடைவிடாத ஒரு ஆராதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கு. ஏன்னா நம்முடைய தேவன் ஓய்வின்றி துதிக்க பாத்திரர். நம்ம ஓய்வில்லாமல் துதிப்பது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்கள். தேவன் துதியில் வாசமாக இருக்கிறபடியினால், தேவன் துதியை ரொம்ப நேசிக்கிறபடியினால், அவர் துதிக்கிற மக்கள் மத்தியில தான் அவரு குடியிருக்க முடியும், வாசமா இருக்க முடியும் என்பதை நாம் அறிவோம். ஆகையினால வொர்ஷிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக். பைபிள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை ஆராதனை அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த ஆராதனையை ரொம்ப நேசித்து நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் ஒரு சுருக்கமான ஒரு தேவ செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆராதனை அப்படிங்கிற டாபிக்கை மையமா வைத்து ஒரு சில உண்மைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆவியானவருக்குள்ள நான் அப்படி யோசிக்கிறேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆராதனை எப்படி, நியூ டெஸ்டமெண்ட் ஆராதனை எப்படி? பைபிள்ல இருக்கிற ஆராதனைய மொத்தத்துல நம்ம போட்டு என்ன செய்ய முடியாது, அவியல் மாதிரி பார்க்க முடியாது. ஆராதனை ஒண்ணுதான். அந்த ஆராதனை ஆதி ஆகமத்துல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் தொடர்கிறது. இந்த தொடர்ச்சியை நீங்கள் விளங்கி கொண்டால் கர்த்தருக்கு நம்ம உண்மையா ஆராதனை செய்யலாம். எல்லா காலகட்டத்திலையும் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை கர்த்தர் பூமியில வச்சிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். எல்லா காலகட்டத்திலும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் பூமியில தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவான ஒரு உண்மை. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் தேவனை ஆராதிக்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். பாவம் செய்ததற்கு அப்புறம் சேத்து ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயர் வைக்கிறான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதியாகமம் 4:29. அப்ப சேத்து பிறந்த பொழுது பாவ உலகத்துல தொழுகை ஆரம்பிக்கப்பட்டது. சேத்துவை தொடர்ந்து நீங்கள் கவனித்தால் நோவா தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதனாகத்தான் இருந்தார். அப்படியே ஆபிரகாம், அப்படியே தாவீது, எல்லா காலகட்டத்திலும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை பூமியில வச்சிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் கூட கர்த்தர் சபையை ஏற்படுத்தினாரு. சபை தேவனை ஆராதிப்பதற்குத்தான் ஏற்படுத்தப்பட்டது. சபையினுடைய நோக்கமே தேவனை ஆராதிக்கிற நோக்கம்தானே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். ஆகையினாலே நாம் தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தான் ஏற்படுத்தப்பட்டவர்கள். சால்வேஷனுடைய நோக்கமே நம்ம தேவனை ஆராதிக்கிறதுனுடைய நோக்கம் தான் சால்வேஷனுடைய மிகப்பெரிய நோக்கம். இன்று வரையிலும் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல துவங்கப்பட்ட ஆராதனை இன்று வரையும் உலகம் எங்கும் பரவி கொண்டு இருக்கிறது. இப்ப ரகசிய வருகை வந்துட்டா சபை போயிடும். சபை போயிடுச்சுன்னா அடுத்து உபத்திரவ காலம்னு உங்களுக்கு தெரியும். அப்ப உபத்திரவ காலத்துல தேவனை ஆராதிக்கிறவர்கள் இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயம் இருப்பார்கள். அவர்கள் தான் யூதர்கள்.
யூதர்களுடைய ரட்சிப்பின் காலம் அது. அவர்கள் யூதர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். சரி, பகிரங்க வருகை வந்ததுக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் பகிரங்க வருகை, அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சியில சொல்லவே வேண்டாம். ஜலத்தினால் சமுத்திரம் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலும் கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் பூமி நிறைஞ்சிருக்கும். அப்ப 1000 வருஷ அரசாட்சியில நிச்சயமா பூமி எங்கும் ஒரு மிகப்பெரிய ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கும். சோ அதுக்கப்புறம் நம்ம பரலோகம் போனோம்னா பரலோகத்திலேயே ஆராதனை இருக்கும். அப்ப ஏதேன் தோட்டம் முதல் பரலோகம் வரை இந்த ஆராதனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. சில ஊழியங்கள் குறிப்பிட்ட காலம்தான், அதுக்கப்புறம் அது நடக்காது. இப்ப கன்வென்ஷன் நடத்துறோம், எழுப்புதல் கூட்டம் நடத்துறோம், ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துறோம். இது நம்ம மருவம் ஆயிட்டோம்னா நமக்கு கன்வென்ஷனும் கிடையாது, ரிவைவல் மீட்டிங் கிடையாது, எந்த விதமான கூட்டமும் கிடையாது. ஆனா ஆராதனை இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ள எந்த காரியமும் இருக்காது, ஆனா ஆராதனை இருக்கும் எல்லா காலத்திலும். அப்ப ஆராதனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை பைபிள்ல. ஏன் ஆண்டவர் இந்த ஆராதனையை ஏற்படுத்தினார்? இதை யார் செய்ய வேண்டும்? இதை எப்படி செய்ய வேண்டும்? இந்த ஆராதனையினுடைய சத்தியம் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த செய்தியை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நாம் தலைப்பாக வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் கவனித்தால், அவர்கள் இஸ்ரவேலர்கள், சகலமும் அவர்களுக்கு உரியது. அதுல ஆராதனை அவர்களுக்கு உரியது என்பதை நாம் வாசிக்கலாம். அந்த ஒரு வசனத்தை வாசித்து உதவி செய்யுங்கள். ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரம் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணங்களும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. இந்த இடத்துல எல்லாமே அவர்களுடையதுதான். அதுல தேவ ஆராதனை இஸ்ரவேலர்களுக்கு உரியது, இது புறஜாதியாருக்கு உரியது அல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க தான் செய்றீங்க. அது எப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆராதனை என்பது இஸ்ரவேலர்களுக்கு உரியதுதான், அது உங்களுக்கோ எனக்கோ உரியது அல்ல. எல்லாமே அவர்களுக்கு உரியது. நம்ம அவங்களதான் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அவனுடைய சகல முறைமைகளையும் நம்ம தான் இப்ப எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்ங்கிறது பைபிள்ல எழுதியிருக்கு. இந்த ஆராதனை அவர்களுடையது எப்படி உங்களுடையதாக மாறினது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப யாத்திராகம புஸ்தகத்துலதான் இந்த ஆராதனைங்கிற வேர்டு முதல்ல எழுதப்படுகிறது தமிழ் பைபிள்ல. ஆதியாகமத்துல தொழுகை அப்படின்னு தான் வரும் எல்லா இடத்துலயும். மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள், நோவா தொழுது கொண்டான், ஆபிரகாம் ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடுவாக ஒரு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான், யாக்கோபு தொழுது கொண்டான், ஈசாக்கு பயபக்தி உள்ளவரை தொழுது கொண்டான், யாக்கோபு கோலின் நுனியிலே கர்த்தரை தொழுது கொண்டான். தொழுது கொண்டான் அப்படிங்கிற வேர்டு தான் ஆதியாகமத்துல வரும். ஆராதனை அப்படிங்கிற வார்த்தை யாத்திராகமத்துலதான் பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன அடிப்படையில பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆராதனை செய்ய தகுதியானவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் தான் ஆராதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா
மிக முக்கியமான ஒரு கருத்து. யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வேத வசனங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். இஸ்ரவேல் தான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய சேஷ்ட புத்திரன், பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டிலே யார் என்று சொன்னால் அவர்கள் 12 கோத்திரம்தான். வேற பெலிஸ்தியர்களோ, அம்மோனியர்களோ, கிர்காசியர்களோ, ஏவியர்களோ, எபூசியர்களோ, எமோரியர்களோ, மோவாபியர்களோ யாரும் கிடையாது. எல்லாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பழைய ஏற்பாடு அப்படித்தான் சொல்லுகிறது. இஸ்ரவேலர்கள் மட்டுமே என்னுடைய குமாரர்கள், என்னுடைய சேஷ்ட புத்திரன். 23வது வசனத்தை கவனியுங்கள். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அப்ப ஆராதனை யாரு செய்யணும் அப்படின்னா பிள்ளைகள் தான் செய்யணும். அந்த பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள். ஆகவேதான் எகிப்தில் இருக்கிற எல்லா தலப்பிள்ளைகளை கர்த்தர் கொன்று இஸ்ரவேலர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றினார். தாம் பிள்ளைகள் தனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். சோ அதே நேரத்துல தாம் பிள்ளைகள் எங்க ஆராதனை செய்யணும்னு விரும்பினாரு? 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 12வது வசனத்தை கவனித்தால், அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள். மலையிலே, சீனாய் மலை. எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட கரெக்டா 50வது நாள் சீனாய் மலையிலே கர்த்தர் இறங்குகிறார். அந்த மலையில் தான் தேவ பிரசன்ன மகிமை இறங்குகிறது. மலையிலே கர்த்தரை ஆராதிப்பீர்கள். இதுதான் அடையாளங்கிறார் ஆண்டவர். ஆராதனைக்கு அடையாளம் என்ன? சீனாய் மலையிலே நீங்கள் வந்து சேருவீர்கள், கர்த்தர் இறங்கி உங்களை சந்திப்பார். ஆராதனையின் அடையாளம் என்ன? ஆராதிக்கிற பொழுது கர்த்தர் இறங்கி உங்களை சந்திப்பார். உங்களுக்கு பிரமாணங்களை கொடுப்பார், நியாயங்களை கொடுப்பார், கட்டளைகளை கொடுப்பார், நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பார். இதையெல்லாம் ஆராதனை அந்த மகிமை இறங்குகிற இடத்தில் தான் நடைபெறும். மலையிலே எங்களுக்கு ஆராதனை செய்வீர்கள். உங்களுக்கு சமாரிய ஸ்திரீ சொன்னது ஞாபகம் வருதா? இயேசுகிட்ட, எங்கள் முற்பிதாக்கள் இந்த மலையிலே தேவனை தொழுது கொண்டார்கள், நீங்க என்ன சொல்றீங்க? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொல்றீங்களேன்னு கேக்குறா. யூதர்கள் மலையிலே தேவனை தொழுது கொண்டார்கள். அதற்குத்தான் எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இப்படி சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்தையும் நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். 7ஆம் அதிகாரம் 16, யாத்திராகமம் 7:16, அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனீர்னு பார்வோனை பார்த்து மோசே சொல்றான். வனாந்தரத்துல ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களை அழைக்கிறாரு. இவ கொஞ்சம் கவனிக்கணும். மலையில ஆராதனையா, வனாந்தரத்துல ஆராதனையா? 2 தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் மோசேக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். மலையிலே ஆராதனை செய்வது இஸ்ரவேலர்கள், வனாந்தரத்திலே ஆராதனை செய்வது ஆவிக்குரிய பிரகாரமாக சபையை இங்கு ஆண்டவர் மறைமுகமாக சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் வனாந்தரத்திலே ஆராதனை செய்தார்கள். 40 ஆண்டு வனாந்தரத்திலே அவர்கள் ஆராதனை செய்தார்கள் என்று நம்ம சொல்லலாம். ஆனா இந்த ஸ்தேவான் 7ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் சொல்றான், 40 வருஷமா கர்த்தர் பலியையும் காணிக்கையையும் உங்க இடத்துல வாங்கினாரா?
நீங்கள் எனக்கு ஆராதனையா செய்தீர்கள் அப்படின்னு குற்றப்படுத்துறான். அப்ப இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல ஆராதனை செய்யல, வனாந்தரத்துல அழிக்கப்பட்டு போனார்கள். ஆராதனை செஞ்சா அழிக்கப்பட மாட்டார்கள். ஆராதனை செய்யல, பலி செலுத்தல, காணிக்க வாங்கல, தேவனுக்கு எந்த காரியமும் இஸ்ரவேலர்கள் செய்யல. அப்ப வனாந்தரத்துல ஆராதனை செய்வார்கள் என்று 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல கர்த்தர் எதை பற்றி சொல்லுகிறார் என்றால், புதிய ஏற்பாட்டு சபைதான் இன்றைக்கு வனாந்தர ஆராதனைக்கு உரிய சபை என்பதை தீர்க்க தரிசனமாக இலைமறை காயாக மோசேக்கு சொல்றார். சரி, இப்ப இஸ்ரவேலர்கள் மலையிலே தேவனை தொழுது கொண்டார்கள். அவர்களுக்கு சீனாய் மலை ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா மோரியா மலை ரொம்ப முக்கியம். ஏன்னா மோரியா மலையில தான் சாலமோன் தேவாலயம் கட்டினான். மோரியா மலையில சாலமோன் தேவாலயம் கட்டுறார். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் கவனித்தால், எகிப்திலே புறப்பட்டதற்கு அப்புறம் கிட்டத்தட்ட 480 ஆண்டுகளுக்கு அப்புறம் மோரியா மலையில சாலமோன் தேவாலயம் கட்டுகிறான். இந்த மோரியா மலை தான் தாவீது குறித்து வைத்திருந்த இடம். தாவீது குறித்து வைத்திருந்த இடத்திலே அவன் தேவாலயத்தை கட்டுறான். தாவீது எப்படி குறிச்சான்? அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவத்துல என்ன எழுதியிருக்குன்னா, இவன் போர் வீரர்களை எல்லாம் கணக்கு பார்த்தான். கணக்கு பார்க்கிறது கர்த்தருக்கு கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு. தாவீதை பார்த்து சொன்னார், என்ன லக்கம் பாக்குற, என்ன லக்கம் பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கிற? 2 சாமுவேல் 24:1 வசனத்துல தாவீது லக்கம் பார்க்கும்படி சாத்தான் ஏவி விட்டானா. சாத்தான் ஏவி விட்டு லக்கம் பார்த்தான். ஏன்னா தாவீதினுடைய பலம் கர்த்தர். இப்ப ஆர்மிய கணக்கெடுத்தா கர்த்தர் பலம்ங்கிறது மாறி ஆர்மி தான் என்னுடைய பலம்னு வந்துரும். ஏன்னா எனக்கு இவ்வளவு ஆர்மி இருக்கிறாங்க, என்ன ஒருத்தனும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிடும், மனசு மாறிடும். ஆகையினால லக்கம் பார்க்க கூடாது, கர்த்தர் தான் நம்முடைய ஜெயம் அப்படின்னு தான் தாவீது இருக்கணும். ஒரு சின்ன தப்பு. உடனே கர்த்தர் பனிஷ்மெண்ட் பண்றார். 3 நாள் கொள்ளை நோய். அந்த தேவதூதன் தன் கையை எருசலேமுக்கு நேரா நீட்டும் பொழுது தாவீது கதறி அழுது, ஐயா, நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று கையெடுத்து கும்பிட்டு முழங்கால் படியிட்டு அழுது ஜெபிக்கிறான். எருசலேமை அழிக்காமல் தேவதூதன் நின்றான். அவன் நின்ற இடம் தான் மோரியா மலை. அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி என்னை தொழுது கொள்ளுங்கள்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த இடத்துல அவன் பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான். ஆனால் தேவாலயம் சாலமோன் கட்டினான். அதுதான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின இடமும் அதுதான் மோரியா மலை. ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை கவனித்தால், நான் உனக்கு காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் போய் உன் குமாரனை பலி செலுத்து. அதுதான் மோரியா மலை. அப்ப மலையில் தான் இஸ்ரவேலர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். ஓகேவா? இப்ப ரொம்ப வருஷமா மலையில தான் தொழுது கொண்டு வருகிறார்கள். எருசலேம் தேவாலயத்துல ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள் இஸ்ரவேலர்கள். இப்ப தேவனை தொழுது கொண்டு வந்த இஸ்ரவேலர்கள் காலாகாலங்களாக அவர்கள் அந்நிய தேவர்களை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இந்த தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இந்த சிலாக்கியத்தை பெற்ற இஸ்ரவேலர்கள், பிள்ளைகளாக இருந்த இஸ்ரவேலர்கள், தேவனை பிதாவாக பேசின இஸ்ரவேலர்கள், யோசுவாவின் காலத்தை தொடர்ந்து நியாயாதிபதிகளின் காலங்களிலே அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். ராஜாக்களுடைய காலங்களிலே தேவனை தொழுது கொள்ளாமல் விக்கிரகங்களை தொழுது கொள்ள தங்கள் மனதை செலுத்தினார்கள். இந்த விக்கிரகம் இருக்க, இது வனாந்தரத்திலேயே ஆரோன் உண்டாக்கிட்டான். யாத்திராகமம் 32:4 இந்த ஆரோன் தான் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணான்.
இந்த ஆரோன் உண்டு பண்ணின கன்றுக்குட்டி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கன்னியாகவே இருந்தது. இதைத்தான் யெரொபெயாம் என்று சொல்லுகிற இஸ்ரவேலின் ராஜா, யெரொபெயாம் என்று சொல்லுகிற இஸ்ரவேலின் ராஜா தேசத்துக்குள்ளே அந்த கன்றுக்குட்டியை கொண்டு வருகிறான். தேசத்துக்குள்ளே அவன் அந்த கன்றுக்குட்டியை என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை கவனித்தால் 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி ஒன்றை பெத்தேலிலும் இன்னொன்றை தானிலும் வைக்கிறான். தேசத்துக்குள்ள வந்துருச்சு. இந்த தேசத்துக்குள்ள வந்த கன்றுக்குட்டி தேவாலயத்துக்குள்ளேயே வந்துருச்சு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், மனாசே என்கிற ராஜா இந்த கன்றுக்குட்டியை சாலமோன் கட்டின தேவாலயத்திற்கு உள்ளே கொண்டு போய் வைத்து விட்டான். இப்ப ஆராதிக்கப்பட வேண்டிய கர்த்தர் ஆராதனை செய்ய வேண்டிய ஸ்தலத்துக்குள்ளே மகிமையின் தேவன் இருக்கிற இடத்திலே இந்த 2 பொன் கன்றுக்குட்டிகள் உள்ளே போய் இருந்தபடியால் இப்பொழுது தேவன் அந்த தேவாலயத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த விக்கிரக ஆராதனைக்கு என்றைக்கு இஸ்ரவேலர்கள் ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்களோ, கன்றுக்குட்டிகளுக்கும் சொரூபங்களுக்கும் படங்களுக்கும் பெயிண்ட்ல பண்ணப்பட்ட அந்த படங்களை அவர்கள் என்றைக்கு நமஸ்கரிக்க, தொழுது கொள்ள, தூபம் காட்ட ஆரம்பித்தார்களோ, அன்றைக்கு தேவன் அவர்கள் நடுவில் இருந்து எழும்பி விலகி போய்விட்டார். ஆராதனையை கர்த்தர் அங்கே நிறுத்த வேண்டும் என்று விரும்பினார். இவர் சாலமோன் கட்டின தேவாலயத்துல விக்கிரகங்களும் படங்களும் உள்ள நிறைய தொங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு போய் ஒரு சத்தியத்தை கவனிக்கணும். கட்டாயம் பைபிள் கையில இருந்தா புரட்டி பார்க்கணும். எசேக்கியேல் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல ரொம்ப அருமையா ஆண்டவர் எழுதுறாரு. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம், இந்த 2 வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. தேவாலயத்திற்கு உள்ள பலிபீடத்துக்கு பக்கத்துல மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற இடத்துல அந்த விக்கிரகம் இருந்தது. 6ஆம் வசனம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து என்னையே வெளியே கிளப்பும்படி இவங்க விக்கிரகத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு கர்த்தர் ரொம்ப மன பாரத்தோடு சொல்றார், வேதனையோடு சொல்றார். அப்படி சொல்லிட்டு 10ஆம் வசனத்தை நீங்க கவனிக்கணும். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டு இருந்தது. 14ஆம் வசனத்தை கவனிச்சா, அந்த தேவாலயத்துல தம்மூசுக்காக அழுது புலம்புகிற ஸ்திரீகள் தேவாலயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. தம்மூஸ் யாரு? தம்மூஸ் கிரேக்க தேவன், கிரேக்கர்களுடைய கடவுள் தம்மூஸ். நிம்ரோத்துக்கும் செமிராமிஸுக்கும் பிறந்த ஒரு தம்மூஸ் என்கிற ஒரு மனிதனை கிரேக்கர்கள் கடவுளாக கும்பிடுகிறார்கள். அந்த கடவுளுக்கு தேவாலயத்துல இவர்கள் அழுது புலம்பி தூபங்காட்டி தம்மூசுக்காக அழுகிறார்கள். அவன் சூரிய கடவுள். 16வது வசனத்தை கவனித்தால், எல்லாரும் தேவனுக்கு முதுகையும் கிழக்கு திசையில் இருக்கிற சூரியனுக்கு முகத்தையும் காண்பித்து சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள்னு எழுதுறார். இப்ப தேவாலயம் தீட்டுப்பட்டு போயிட்டு,
தேவாலயத்துல இப்பொழுது தேவன் இல்லை, வெளியே போய்விட்டார். அப்புறம் எதுக்கு ஆராதனை? இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னு பாருங்க. இப்படியெல்லாம் இவங்க செஞ்சதுனால தேவன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத ஒரு 3 வசனத்துல உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கவனியுங்கள். இப்ப எரேமியா 22:9ல அதற்கு பிரதியுத்தரமாக அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவர்களுக்கு ஆராதனை செய்தபடியினால் இப்படி ஆயிற்று என்பார்கள். தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்தபடியால் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? 25:6 எரேமியா 25:6 அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளுக்கு பணியாமலும் நான் உங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். ஆண்டவர் சொல்றாரு, என்ன ரொம்ப கோபப்படுத்துறீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் உங்களை தண்டிக்க வேண்டியது வரும், அதனால அந்நிய தேவர்களை கும்பிடாதீங்கன்னு நான் சொல்லியும் அவங்க கேட்கல. நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க அதை அங்கீகரிக்கல. இப்ப எரேமியா 44:3ல கர்த்தர் சொல்றாரு, இதோ அவர்களும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அறியாத தேவர்களுக்கு தூபங்காட்டவும் ஆராதனை செய்யவும் போய் எனக்கு கோபம் மூட்டும்படியாக செய்த அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் இவைகள் இந்நாளில் பாலாய் கிடக்கிறது, அவைகளில் குடி இல்லை. அதோடு சேர்ந்து 52ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் கவனிக்கணும். 52:18ல கர்த்தர் சொல்றாரு, செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் வெட்டு கத்திகளையும் கலசங்களையும் கலயங்களையும் ஆராதனைக்கு உரிய சகல வெங்கல பனிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். யாரு? பாபிலோன் ராஜா. இப்ப ஆராதனை ஸ்தலத்தை இடிப்பதற்காக பாபிலோன் ராஜாவை அனுப்பி அந்த பாபிலோன் ராஜா சாலமோன் கட்டின தேவாலயத்தை இடித்து அதில் இருக்கிற ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளை எல்லாம் களவாடி கொண்டு போய் விட்டான். இப்ப இங்க ஆராதனை நிறுத்தப்படுகிறது. கவனிக்கணும். ஆராதிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள் தான். அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள்தான் மலையிலே ஆராதித்தவர்கள். அவர்கள்தான் வனாந்தரத்திலே கர்த்தரை கோபப்படுத்தி இஸ்ரவேல் தேசத்திலே கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி தேவாலயத்திலே விக்கிரகத்தை கொண்டு வந்து உள்ளே வைத்து தேவாலயத்தை அசுத்தமாக்கினபடியினால் இப்ப இங்க ஆராதனை நிறுத்தப்படுகிறது. அதனாலதான் இந்த மல்கியா தீர்க்கதரிசி மூலமாலாம் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, உங்க பலி எல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்கு, நீங்க பண்றதெல்லாம் எனக்கு பண்டிகை எல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்குன்னாரு. ஏன்னா என்னைக்கு தேவாலயத்தை கர்த்தர் இடிச்சாரோ நேபுகாத்து நேச்சாரை கொண்டு, அன்னைக்கே இஸ்ரவேலர்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஆராதனை மறுபடியும் பிடுங்கப்பட்டதுன்னு தான் அர்த்தம். அவர்கள் ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. நீண்ட காலம் ஆயிடுச்சு. நீண்ட காலம் ஆராதனையே கிடையாது. அதற்கு பெயர் இருண்ட காலம். அந்த 400 வருட இருண்ட காலத்துல எல்லா ஜனங்களும் இருளில் இருந்தார்கள். வெளிச்சத்தை காணவில்லை. தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பில்லை. தேவனோடு மனிதன் பேசவில்லை. மனிதனோடு தேவனும் பேசவில்லை. பலி இல்லை, தூபம் இல்லை, தூப வர்க்கங்கள் இல்லை, ஆசாரியன் இல்லை, ஊரின் தும்மியும் இல்லை, எதுவுமே இல்லை. முற்றிலும் ஆராதனையை கர்த்தர் மட்டுப்படுத்தினார், தடை செய்தார். இப்ப என்ன நடக்குன்னா இயேசு வர்றார். இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல மனிதனாய் வந்ததுக்கு அப்புறம் அவரு காலத்துல இந்த ஆராதனையை குறித்து அவர் சொன்ன சில சத்தியங்களை நாம் மனதில் கிரகிக்க வேண்டும். அதை முதல்ல அறியணும்.
இயேசு என்ன சொல்றாருன்னு. இயேசு சொல்றார், மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க மத்தேயு 15:1-9 வரை கூட படிக்கலாம். நீங்க எல்லாம் பாரம்பரியமா ஆராதனை செய்றீங்கடா. பரிசேயர் சதுசேயர்ல பார்த்து சொல்றாரு, எல்லாம் வரக்கடவும், உட்கார கடவும், எழுந்திருக்க கடவும், பூசை முடிந்தது சென்று வாருங்கள். 3 பாட்டு, ஒரு அந்நிய பாஷையில ஒரு குதி, ஒரு காணிக்க, ஒரு பிரசங்கம், அப்புறம் என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு ஆசீர்வாதம். பாரம்பரியமா செய்றீங்கடா. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பே கிடையாது. இப்ப எல்லாம் ஆராதனைய பாஸ்டர் தான் நடத்துறாரு, பரிசுத்த ஆவியானவரே கிடையாது. அவருக்கு என்ன விருப்பமோ அவரு வாட்டுக்கு நடத்திட்டு போறாரு. இதைத்தான் இயேசு கண்டிக்கிறாரு. அன்றைக்கு பரிசேயன், இன்றைக்கு பாஸ்டர். வேற என்ன வித்தியாசம்? பரிசேயர்கள் சதுசேயர்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறீங்க, ஆனா ஜனங்க செய்யறதுக்கு பிரசங்கம் வேற பண்றீங்க. நீங்க ஒரு சுண்டு வரல கூட தொட மாட்டேங்கிறீங்க, பாரமான நுகத்தடிய ஜனங்கள் கழுத்துக்கு மேல வைக்கிறீங்க. இன்றைக்கும் சவ ஆராதனை அப்படித்தான் ஆயிப்போச்சு. பாஸ்டர் எதையுமே செய்ய மாட்டார், எல்லாம் விசுவாசிகள் தான். தசமபாகம் பிரசங்கம் பண்ற பாஸ்டர் தசமபாகம் கொடுக்கணும். எத்தனை பாஸ்டர் தசமபாகம் கொடுக்கறாங்கன்னு எனக்கு தெரியாது. தசமபாகம் கொடுக்காத பாஸ்டர் தசமபாகத்தை பத்தி பேசவே கூடாது. நம்ம பாரமானத விசுவாசிகளுக்கு மேல வைக்கணும்னு ஆசைப்படுறோம், நம்ம கை கொள்ளணும்னு ஆசைப்படுறது இல்ல. காஸ்பல் சொல்ல தெரியாத பாஸ்டர் காஸ்பல் சொல்லு, ஆத்தும ஆதாயம் பண்ணுன்னு பிரசங்கிக்கவே கூடாது. முதல்ல கை கொண்டு போதிக்கணும். பரிசேயர்களுடைய போதனை என்ன தெரியுங்களா? போதிப்பான், கை கொள்ள மாட்டான். போதிப்பான், கை கொள்ள மாட்டான். ஜீசஸ் உடைய போதனை என்ன தெரியுங்களா? கை கொண்டு போதிப்பார், கை கொண்டு போதிப்பார். இப்ப நம்முடைய ஸ்டைல் என்ன தெரியுங்களா? நம்முடைய ஸ்டைலு, நம்ம நல்லா போதிப்போம், ஆனா ஒரு நற்கிரியைகளும் நம்ம செய்ய மாட்டோம். அவர்கள் வாயினால் அறிக்கை செய்கிறார்கள், அவர்கள் உள்ளத்திலே என்ன தூஷிக்கிறார்கள், கிரியைகளிலே அவர்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்கள். நோ. இப்ப இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இயேசு பிதாவை ஆராதிக்கிறார். அவர் அடிக்கடி ஒலிவ மலையில போய் தங்குவாரு. என்ன பண்ணுவாரு? ஒலிவ மலையில ஜெபம் பண்ணி பிதாவோடு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தினார். லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பிசாசு கேட்கிறான், நீ என்னை பணிந்து கொள், நான் எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே, எப்படா உன்னை பணிஞ்சு கொள்ள சொல்றேன்னு கேட்கிறார். ஏன்னா இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் தன்னை பணிந்து கொள்ளும்படி செய்து விட்டார். ஆரோன் பணிந்து கொண்டான், சாலமோன் பணிந்து கொண்டான், தீர்க்கதரிசிகள் பிசாசை பணிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை ஆசாரியர்களும் பிசாசை, விக்கிரகத்தை பணிந்து கொண்டார்கள், விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். எல்லாரையும் தன்னை பணிந்து கொள்ளும்படி செய்தவன் தான் சாத்தான். அதத்தான் இப்ப இயேசு கிறிஸ்துவிடத்துல அவன் அப்ளை பண்றான். இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்லும் பொழுது, என்னை பணிந்து கொள், ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு தருகிறேன்னு சொல்றான். இங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரைத்தான் பணிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுத, நீ எப்படா இப்படி சொல்றேன்னு உடனே சில காலம் இயேசுவை விட்டு அவன் விலகி ஓடி போய் விட்டான் என்று எழுதியிருக்கிறது. இப்ப இயேசு சிலுவையில மரிச்சிட்டார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகம் போயிட்டார். இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மலையின் மேல், சீனாய் மலையின் மேல் கர்த்தர் இறங்கினது எகிப்தில விடுதலையான 50வது நாள். ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே மேல் வீட்டிலே பரிசுத்த ஆவி இறங்கினது இயேசு உயிர்த்தெழுந்து 50வது நாள். அதான் பெந்தெகோஸ்தே பண்டிகை. அங்கே பெந்தெகோஸ்தே பண்டிகையில கர்த்தர் இறங்கி ஆராதனையை துவக்கி வைத்தார். அதே பெந்தெகோஸ்தே பண்டிகையில அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆராதனையை துவக்கி வைக்கிறார். இந்த ரெண்டும் ஒரே சம்பவம்.
அப்படியானால் பெந்தேகோஸ்தே நாள் அன்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முதலாவது மாற்றப்படுகிறார்கள். பிள்ளைதான் ஆராதனை செய்யணும். ஆகவே புதிய ஏற்பாட்டிலும் புறஜாதியாரை கர்த்தர் ரட்சித்து பிள்ளையாகவே மாற்றுகிறார். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகள் தான் இன்றைக்கும் ஆராதனை செய்ய உங்களை அவர் தெரிந்தெடுத்தார். ஆராதனையை அவர்கள் கையிலிருந்து பிடுங்கி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல புறஜாதியார் கையிலே ஆராதனை கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆராதனைகள் அவர்களுக்குரியது, ஆனால் இன்றைக்கோ ஆராதனைகள் நமக்குரியது. அப்ப இந்த ஆராதனையை நாம் வனாந்தரத்தில் தான் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் என்பது நம்முடைய பார்வையில ஒரு வனாந்தரம். நம்ம கானானை நோக்கி டிராவல் பண்றோம். நம்முடைய சொந்த குடி உரிமை பரலோகம், நம்முடைய சொந்த தேசம் பரலோகம். நம்ம எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாடு ஒரு வனாந்தரம் தான். ஒரு தற்காலிகமான உலகத்துல வாழ்ந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறோம். இதைத்தான் எகிப்துல இருக்கும் பொழுதே கர்த்தர் சொன்னாரு, இந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே என்னை ஆராதிப்பார்கள், மலையிலே என்னை ஆராதிப்பார்கள். மலையில ஆராதித்தது இஸ்ரவேலர்கள், வனாந்தரத்திலே ஆராதித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் புறஜாதிகள். இப்ப இந்த ஆராதனை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமா ஆராதனை செய்யணும். ஆராதனைங்கிற பெயர்ல இன்றைக்கு நடக்கிற அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு சபைகள்ல. ஆராதனை என்ன எது அப்படிங்கிறத நம்ம தெளிவா அறிஞ்சுக்கொள்ளணும். எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல 5 ஆராதனை இருக்கு. 5 ஆராதனை இருக்கு. நம்பர் 1, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆராதனை செய்கிறார்கள் அப்படி எழுதியிருக்கு. கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆராதனை செய்கிறார்கள் அப்படி எழுதியிருக்கு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், மனம் திரும்பாத மனிதர்கள். சோ இப்படிப்பட்ட ஆராதனையை உலகெங்கிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆராதனை அல்ல. 2வது ஆராதனை மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அந்த 9வது வசனத்தில வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வீணான ஆராதனை, வீணான ஆராதனை. இது என்ன ஆராதனை அப்படின்னா, இது ஆவியானவரால் நடத்தப்படாமல் சில சபைகளிலே மனுஷர்களால் நடத்தப்படுகிற ஆராதனை. இந்த மனுஷர்களுடைய கட்டுப்பாட்டிலே சபை வழி நடத்தப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியினுடைய கட்டுப்பாட்டிலே சபை நடத்தப்பட வேண்டும். சில நேரங்கள்ல பிரசங்கம் இல்லாமலேயே ஆராதனையிலேயே ஆராதனை முடியலாம். ஞாயிற்றுக்கிழமை அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் ஜனங்களுக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிரசங்கம் இல்லைன்னா ஆராதனை செஞ்சா மாதிரி இருக்காது. ஆராதனையில ஒரு பகுதி தான் பிரசங்கம். ஆனா சில நேரத்துல ஆவியானவர் நடத்தினா பிரசங்கமே வேண்டாம், நீ ஜனங்களை எனக்குள்ள வழி நடத்தி முடிச்சிடு, ஜனங்க சந்தோஷமா போவாங்க அப்படின்னு ஆவியானவர் சொன்னா நம்ம அதைத்தான் செய்யணும். இந்த ஆராதனை நேரத்துல மனுஷனை புகழ்றது, மனுஷனுக்கு கனப்படுத்துறது, பொன்னாடை போத்துறது, மாலை போடுறது, இந்த ஆராதனை ஸ்தலத்துல கேக்கு வெட்டுறது, திருமண ஆளுகளை கொண்டு முன்னாடி நிக்க வச்சு அவங்கள பொண்டாட்டி புருஷனை புகழ்றது, பாஸ்டர் அப்படிலாம் செய்யக்கூடாது. அந்த திருமண நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கேக்கு வெட்டுறது, இதெல்லாம் பின்னாடிதான் வச்சுக்கணுமே தவிர இந்த தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனை ஸ்தலத்துக்கு உள்ள கொண்டு போய் இந்த குப்பைகள் எல்லாம் வைக்க கூடாது. குழந்தை பிரதிஷ்டை பண்ணிக்கலாம், ஆனா பர்த்டே கொண்டாடுறதுக்கு கேக் வெட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அப்படின்னா
52 வாரத்துக்கும் 52 புள்ள பிறந்த நாள் வரும். சில சபைகள்ல பெரிய சபையா இருந்தா ஒவ்வொரு வாரமும் பிறந்த நாள் வரும், ஒவ்வொரு வாரமும் கல்யாண நாள் வரும். அப்ப ஆராதனை எங்க நடத்துவீங்க? மனுஷனை புகழ்ந்துட்டு மனுஷனை பெருமையா பேசிட்டு கேக்கு வெட்டி லட்டு சாப்பிட்டு போக வேண்டியதுதான். இதெல்லாம் கர்த்தருக்கு ரொம்ப எரிச்சலை மூட்டுகிற ஒரு விக்கிரகம். அந்த இடத்துல குழந்தை ஒரு விக்கிரகமாக மாறுகிறது. அந்த திருமண நாளை கொண்டாடுகிற கணவன் மனைவி சபைக்கு ஒரு விக்கிரகமாக மாறுகிறார்கள். அதனால மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சபை இன்றைக்கு போய்விட்டது. பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வம், அவர் ஒரு தேவன், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். இந்த மனுஷ கலாச்சாரம், மனுஷ பாரம்பரியம், இந்த மனுஷனுடைய வழக்கம், மனுஷனுடைய எண்ணம், தான் நினைக்கிறத ஆராதனையில சாதிக்கணும். இதெல்லாம் வீணான ஆராதனை. இதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். மூன்றாவது ஆராதனை கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. தேவ தூதருக்கு செய்யப்படுகிற ஆராதனையிலே விருப்பமுற்று. சிலவன் ஏஞ்சலுக்கே ஆராதனை செய்யறான். நீங்க கத்தோலிக்கர் கிறிஸ்தவர்கள் இங்க இருக்கீங்களான்னு தெரியல. அவர்கள் சம்மனச ரொம்ப கனம் பண்ணுவார்கள். பரிசுத்தவான்களை ரொம்ப கனம் பண்ணுவார்கள். செபஸ்டியாரா இருக்கட்டும், அந்தோனியாரா இருக்கட்டும், அகஸ்டியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பரிசுத்தவான்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனத்தை கொடுப்பார்கள் ஆராதனையில. செத்து போன பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிற பாஸ்டரை மதிக்க மாட்டாங்க, உயிரோடு இருக்கிற ஃபாதரையும் மதிக்க மாட்டாங்க. ஆனா செத்து போன அத்தனை பரிசுத்தவான்களையும் ரொம்ப கனம் பண்ணுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற அந்த கனத்தை விட அவர்கள் தேவ தூதர்களுக்கு அதிகமான மரியாதை செலுத்துவார்கள். காபிரியல் தூதன்னா ரொம்ப விருப்பம் அவங்களுக்கு. அதை விட விருப்பம் மிகாவேல் தூதனை ரொம்ப விரும்புவார்கள். நிறைய பேர் தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க மிகாவேல் தூதனை. மிகாவேல் தூதனுக்கு மட்டுமா முத்தம் கொடுக்கிறார்கள்? அவன் காலில் படுத்து கிடக்கிற பிசாசையும் தொட்டு கும்பிடுற விசுவாசி இருக்கிறான். எப்படியோ பரலோகம் போனா மிகாவேல் தூதன், பாதாளம் போனா சாத்தான் தானே இருப்பான். அப்ப இங்கேயே 2 பேரையும் கையில போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம போற இடத்துல சேஃப்டியா இருக்கலாம்ல. அந்த மாதிரி மனிதர்களை முக்கியத்துவப்படுத்தி, தேவ தூதர்களை முக்கியத்துவப்படுத்தி, பரிசுத்தவான்களை முக்கியத்துவப்படுத்துகிற ஆராதனை இது ஏற்றுக்கொள்ள மாட்டார் கர்த்தர். மூன்றாவது. 4வது ஒரு ஆராதனை அப்போஸ்தலர் புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கு. அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கவனித்தால், அந்த ஏதேன்ஸ் பட்டணத்துல பவுல் ஒரு கோயிலை சுத்தி பாக்குறாரு. அங்க எழுதியிருக்கு, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், அறியாமல் ஆராதிக்கிற அவரைத்தான் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை. நம்ம ஆளுங்க சிலர் அப்படித்தான் இன்னைக்கு உலகத்துல. கடவுள் யாருன்னு தெரியாது, எல்லாத்தையும் கும்பிடு, ஏதோ ஒரு கடவுள் உண்மையா இருந்தா கை கொடுப்பாரு. ஒரு லாரி டிரைவரு லாரி ஓட்டிக்கிட்டு போறான். போற வழியில ஒரு கிறிஸ்தவ கோயில பார்த்தான். உடனே ஒரு சிலுவைய போட்டான். அதுக்கு அடுத்து ஒரு இஸ்லாம் மசூதிய பார்த்தான், அதையும் கும்பிட்டான். அதுக்கு அடுத்து ஒரு இந்து கோயில பார்த்தான், அதையும் கும்பிட்டான். இப்ப லாரி டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கிளீனர் கேக்குறாரு, அண்ணே என்னண்ணே ரோட்ல இருக்கிற எல்லா கோயிலையுமே எல்லா சாமியும் கும்பிடுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு சாமி கிடையாதானேன்னு. அவரு சொல்றாரு டிரைவரு, அட போப்பா, எந்த கடவுள் ஆன் டியூட்டில இருக்கிறான்னு தெரியாது, நான் எல்லாத்தையும் கும்பிட்டா எவனாச்சும் ஒருத்தன் ஆன் டியூட்டில இருந்தா அவன் என்ன காப்பாத்துவான் இல்லையா, அதனால எல்லாத்தையும் கும்பிட வேண்டியதுதான் அப்படின்னாரான் டிரைவரு. அது மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கோ, எதையும் விடாத, எதையாச்சும் ஒண்ணு நமக்கு சப்போர்ட் பண்ணும் தானே. நோ, அறிந்து ஆராதிக்கணுமே தவிர அறியாமல் ஆராதிக்க கூடாது. இந்த 4 ஆராதனை தேவனுக்கு விருப்பம் இல்லாதது. அப்ப 5வது ஒரு ஆராதனை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் சரியான ஆராதனை.
அந்த 5வது ஆராதனையை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அழகா 2 வசனத்துல ரொம்ப அருமையா எழுதுறாரு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமாய் தெரிந்த வசனம். ரோமர் 12 அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எடுத்தா வாசிக்கணும், சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஓகே, 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இதற்குத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆராதனை தான் இஸ்ரவேலர்கள் கெடுத்து போட்டார்கள். அவர்கள் கெடுத்து போட்ட அவர்கள் ஆராதனையை விக்கிரகங்களுக்கு செலுத்தினபடியினால் அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி ஆராதனையை கர்த்தர் உங்கள் கைக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னா ஆராதனையினுடைய ஒரு பொதுவான ஒரு கருத்தை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய இருதயத்துல ஒரு மிகப்பெரிய சமாதானம் வேணும். இருதயத்தில மிகப்பெரிய ஒரு சமாதானம் வேணும். இந்த சமாதானம் எப்பொழுது வருகிறது ஒரு மனிதனுக்கு என்று சொன்னால், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த மனிதனுக்கும் பிதாவாகிய தேவன் அப்பாவாக இருக்கிற அவருக்கும் ஒரு உறவு ஏற்படுகிற பொழுதுதான் இந்த சமாதானம் இருதயத்திலே வந்து நிரம்புகிறது. அதுவரைக்கும் மனிதனுடைய இருதயத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கும். ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடம் என்ன தெரியுமா செய்யும்? மனுஷங்கிட்ட பலவிதமான ஏக்கங்களை ஏற்படுத்தும். ஐயோ எனக்கு நிம்மதி இல்ல, ஐயோ எனக்கு சமாதானம் இல்ல, ஐயோ எனக்கு தூக்கம் இல்ல, ஐயோ நான் என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு, ஐயோ நான் ஏன் வாழ்றேன்னு எனக்கு தெரியல, எவ்வளவோ இருந்தும் என் உள்ளத்துல எனக்கு நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, அமைதல் இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, இப்படியே பேசுவாங்க பாத்தீங்களா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இருதயத்தில் இருக்கிற ஒரு வெற்றிடம். இந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது தான் ஆராதனை. நல்லா கவனிக்கணும். இந்த வெற்றிடத்தை கர்த்தர் எப்படி நிரப்புகிறார் என்றால், சுவிசேஷத்தை கேட்டு ஒருவன் இயேசுவை தன்னுடைய இருதயத்திற்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, இது தேவ சமாதானம் அவனுக்குள்ள இறங்குகிறது. அப்பொழுதுதான் அந்த வெற்றிடம் நிறைவாக்கப்படும். அதுக்கப்புறம் அவனுக்கு நம்பிக்கை இருக்கும், அவனுக்கு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அவனுக்கு எல்லாமே இருக்குங்க. அது வரைக்கும் இருக்காது. ஆராதனை என்கிற ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்தின் காலி இடத்தை நிரப்புகிற தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆளுகை. இந்த ஆராதனையில கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? தேவ சமாதானங்க. நீங்க இன்னைக்கும் ஆராதனை செஞ்சுட்டு ஐயோ எனக்கு சமாதானம் இல்ல, டென்ஷனா இருக்குன்னா நீங்க ஏதோ போலியான ஆராதனை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரிஜினலா சரீரத்தை ஒப்பு கொடுத்து இருதயத்தை பலி செலுத்தி ஆராதனை செய்யல, மாய்மாலமா ஏதோ ஒரு ஆராதனை செய்றீங்க. ஜனங்களுக்காக பாடுறீங்க, ஜனங்களுக்காக துதிக்கிறீங்க, ஜனங்கள் மத்தியில ரொம்ப பயங்கரமா காட்டிக்கிறீங்க உங்களை. ஆனா உண்மையா இருதயத்திலிருந்து கர்த்தரை நீங்கள் துதிக்காத பட்சத்துல தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வராது. ஆராதனையினுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்னன்னா, கர்த்தர் உங்கள் இருதயத்தில் குடிகொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் ஸ்தோத்திர பலியினால் நீங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது, தேவன் மகிமைப்படுகிற பொழுது உங்கள் இருதயத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும், உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறும், உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆராதனையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமே அதாங்க.
இன்னைக்கு சபையில இருக்கிற ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்கு எனக்கெல்லாம். ஆராதனை செய்யறோங்கிறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, ரொம்ப புலம்புறாங்க. ஏன் இந்த உலகத்துல வாழ்றேனே தெரியலைங்கிறாங்க. எனக்கு ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. பூரண சமாதானம் உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 4:6 எழுதுறாரு. தெரிஞ்ச வசனம் தான். எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும். உங்கள் சிந்தைகளையும் எண்ணங்களையும் அது சரி செய்யும். இந்த தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்களுடைய இருதயத்தையும் காத்து கொள்ளுமானால் உங்களுக்கு எதுக்கு கவலை, கண்ணீரு, கஷ்டம், நஷ்டம், புலம்பல், வேதனை, துக்கம், இதெல்லாம் அடிபட்டு போயிருங்க. தேவ சமாதானம் உள்ள வந்தா. தேவ சமாதானம் வந்துச்சுன்னா எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடும். இது உலக மனுஷனுக்கு இது கிடையாது தேவ சமாதானம். ஏன்னா அவன் ஆராதிப்பது இல்லை. பைபிள் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறான். அது அழுக்கையும் சேற்றையும் கரையில தள்ளுகிறது போல அவனுடைய வாழ்க்கையானது துன்மார்க்கம் நிறைந்திருக்கிறபடியினால் சமாதானம் மற்ற ஒரு சேறு நிறைந்த வாழ்க்கை. ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி இல்லையே. நான் ஒரு தாட் கொடுக்கிறேன், நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து பாருங்க. 21 நிருபம் இருக்கு. பவுல் எழுதினாரு. பேதுரு, யோவான் எழுதி கொடுத்த டோட்டல் நிருபம் 21 நிருபம் இருக்கு. இந்த 21 நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இல்லைன்னா 3வது வசனமா இருக்கும். இந்த 21 நிருபத்திலும் எழுதியிருக்கு, கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக, கிருபையும் சமாதானமும் உங்களிடத்தில் இருப்பதாக. கிருபையும் சபைக்கு சொல்றாரு. ஏன் சபைக்கு கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருக்கட்டுங்கிறாரு? ஏன்னா சபை ஆராதனை செய்யற சபை. சபை தேவனை தொழுது கொள்ளுகிறபடியினால் தொழுது கொள்ளுகிற மனிதனுக்கு தாங்க கிருபையும் சமாதானமும் நிரம்பி இருக்கும். அதுதான் ஆராதனை. நீங்க ஆராதனை உண்மையாய் செய்கிறவர்களாக இருந்தால் கிருபையும் சமாதானமும் உங்களுக்குள்ள இருக்கும். அது இல்லைன்னா நீங்க ஒழுங்கா ஆராதிக்கலைன்னு அர்த்தம். நிறைய பேரு ஆராதனை செய்யறது இல்ல. ஆராதனையில கெஸ்ட் மாதிரி உட்கார்றாங்க, விருந்தினர்கள். இந்த மேடையில 10 பேரு யூனிஃபார்ம் போட்டு பாடுவாங்க. கீழே இருக்கிற விசுவாசி எல்லாம் அப்படியே ரசிப்பாங்க. இது ஆராதனை கிடையாது. மேல இருக்கிறவன் மைக்க பிடிச்சு கத்துன்னு கத்துவான். அங்க ஓடுவான், இங்க ஓடுவான், துள்ளுவான், குதிப்பான். ஆராதனை வீரர் அவருதான். அவரு ஆராதனை சூரன் அவருதான். அவரு எல்லாமே அவருதான். சபையில இருக்கிறவனும் செத்தவனா உட்கார்ந்து இருப்பான். சபையில 150 பேர் உட்கார்ந்து இருப்பான். 100, 150 பேரும் செத்தவனா உட்கார்ந்து இருப்பான். இதெல்லாம் ஆராதனை. எல்லாரும் பாடணும், எல்லாரும் ஸ்தோத்திர பலி செலுத்தணும், எல்லாரும் அழணும், எல்லாரும் மகிழ்ச்சி ஆகணும், எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து கொள்ளணும். எல்லாருடைய வாய்களிலேயும் தேவனை துதிக்கிற துதி அனல் அனலா அல அலையா எழும்பணும். அதுதான் ஆராதனை. இப்ப ஆராதனை எதுக்கு அப்படிங்கிறத நான் ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். என்னுடைய டைம் முடிவடைய போகிறது. இந்த ஆராதனை எதுக்கு கர்த்தர் நம்மளை செய்ய சொல்றாருங்கிறத நீங்க விளங்கி கொள்ளணும். நான் முதலாவது சொன்னேன், ஆராதனை இஸ்ரவேலர்களுக்கு உரியது. இரண்டாவது, அவர்கள் ஆராதனை தவறாக செய்தபடியினால், விக்கிரகத்துக்கு பக்கம் திரும்பினபடியினால் அவர்களிடத்தில் இருந்து பறிக்கப்பட்டு உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டது. அதுக்கு காரணம், உங்களை கிறிஸ்து பிள்ளையாக மாற்றினார், பிதாவுக்கு பிள்ளையாக மாற்றினார். வனாந்தரமாகிய சபையிலே நாம் ஆராதனை செய்யும்படி கர்த்தர் அனுமதித்தார். உலகத்திலே 5 விதமான ஆராதனை இருந்தும் 4 ஆராதனை புத்தி கெட்ட ஆராதனை, ஒன்றே ஒன்றுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதை செய்வதற்குத்தான் தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். சோ இந்த ஆராதனை
தேவனோடு நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. இந்த உறவுதான் தேவ சமாதானமும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில பெருக செய்கிறது. இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு 3 வசனம் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆராதனையினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி அரிசி, உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, வெங்காயம், கத்திரிக்காய் வாங்குறதுக்கு அல்ல ஆராதனை. நிறைய பேரு ஆராதனை செய்யறது காசு வர்றதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். பணம் வர்றதுக்கு அல்ல ஆராதனை, பொருளாதார உயர்வுக்கு அல்ல ஆராதனை, வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு அல்ல ஆராதனை. இந்த ஆராதனையினுடைய மகத்துவத்தையே கொச்சப்படுத்திட்டாங்க இன்னைக்கு. நீ ஆராதனை செய்து பார், எல்லாம் உனக்கு வரும். அது எப்படி வரும்? ஆராதனை செய்யறது நம்ம தலையில விழுந்த கடமை. தேவன் அப்பாவை நம்ம தொழுது கொள்றோம். காசுக்காகவா அப்பாவை நம்ம புகழ்றோம்? நான் கேட்கிறேன். காசுக்காக அப்பாவை புகழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துக்கொள்வது நம்முடைய உரிமை. தைரியமா எடுத்துக்கலாம் அப்பா கிட்ட இருக்கிறத. அதுக்காக அப்பாவை ஐஸ் வச்சுதான் எடுத்துக்கணும். அப்பாவை அப்படியே கெஞ்சி, அப்பா கிட்ட அழுது புரண்டு, அப்படியே அப்பாவை ஏமாத்தி, அப்படியே அப்பாவை அப்படித்தான் ஆசீர்வதிக்கப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஆசீர்வாதம் வேற, ஆராதனை வேற. இதை முதல்ல விளங்கி கொள்ளணும். ஆராதனையினுடைய 3 முக்கியமான தன்மையை சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1, சபை பரிசுத்தமாவதற்கு மட்டும்தான் ஆராதனை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஓய்வு நாட்களிலே எனக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஆராதனை செய்யும் பொழுது நான் உங்கள் நடுவிலே இறங்கி உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆராதனை எதுக்கு தெரியுங்களா? நீங்க ஏன் கர்த்தரை துதிக்கிறீங்க, நீங்க ஏன் கர்த்தரை கனம் பண்றீங்க, ஏன் கர்த்தரை புகழ்றீங்கன்னா, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்துல நீங்க வளரணும். கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். மல்கியா 2:15. கர்த்தர் பரிசுத்தத்தை ரொம்ப நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆகையினாலே இந்த ஆராதனை எதற்கு என்று சொன்னால், இந்த ஆராதனை உங்களை பரிசுத்தமாக்குகிறது. உங்கள் அசுத்தங்களில் இருந்து உங்களை பிரிக்கிற ஒன்று. தேவனோடு உங்களை நெருக்கமாக்குகிற ஒரு பகுதி ஆராதனை. நீங்கள் பரிசுத்தத்திலே பூரணமாகும்படி கடந்து போங்கள். சரீரத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்கும்படி பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்துங்கள். நாம் பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆராதனையில வசனம் கேட்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம். எதுக்கு பிரசங்கம்? யோவான் புஸ்தகம் 17:17. சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பிரசங்கம் எதுக்கு? சபை பரிசுத்தமாறதுக்கு. பாட்டு பாடுறோம், பாட்டு எதுக்கு? சபை பரிசுத்தமாறதுக்கு. சாட்சி கேட்கிறோம், ஏன் சாட்சி சொல்றோம்? சபை பரிசுத்தமாகணும். ஏன் துதிக்கிறோம், ஏன் ஆராதனை செய்யறோம்? சபை பரிசுத்தமாகணும். சபையில நீங்கள் எது செய்தாலும் அது பரிசுத்தத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஆராதனையை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, ஏன் ஆராதனை நம்ம செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விடுதலையை அனுபவிப்பதற்குத்தான் ஆராதனை முக்கியமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தானியேல் புஸ்தகத்துல நான் 2 வசனம் சொல்றேன். 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எங்களை பாதுகாக்கிறதே அந்த ஆராதனை தான். நாங்க ஆராதனை செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது.
இந்த தரியு ராஜா சொல்றான் தானியேலை பார்த்து, 6ஆம் அதிகாரம் 16, தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இவன் ஆராதிக்கிறான். ஆராதிக்காதவன் சொல்றான், ஆராதனை செஞ்சா சிங்கங்களின் வாய்களில் இருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். அடுத்தவன் சொல்லணும், இவங்க ஆராதிக்கிற கூட்டம்பா, இவங்க முட்டி போட்டு தேவனை தொழுது கொள்ளுகிற கூட்டம், இந்த கூட்டத்துக்கு விரோதமா நம்ம கை நீட்டினோம் அவ்வளவுதான், தொலைஞ்சோம் அப்படின்னு அவன் சொல்லணும். நம்மாளு ஆராதனை செஞ்சுட்டு எனக்கு மூட்டு வலி, எனக்கு கழுத்து வலி, எனக்கு இடுப்பு வலி, ஆராதனை செஞ்சுட்டு எனக்கு சுகரு, கேன்சரு, அல்சரு, பிரஷரு, ஆராதனை செஞ்சுட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எனக்கு விடுதலையே இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது, ஆராதிக்கிறவர்களுக்குத்தான் விடுதலை. உலகத்துல வேற யாருக்குமே விடுதலை கிடையாது. அப்ப அந்த ஆராதனையினுடைய மகத்துவம், நான் ராஜாக்கள் புஸ்தகத்திலிருந்து நிறைய உதாரணம் கொடுப்பேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது சத்துருக்கள் பின்னிட்டு ஓடினார்கள். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை யோசபாத்துக்கு கொடுத்தார். எரியோ கோட்டைக்கு சுற்றிலும் அவர்கள் ஆர்ப்பரித்து ஆராதனை செய்த பொழுது கோட்டை இடிந்து விழுந்தது. யோர்தானுக்கு முன்பாக 7 எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்கள் புறப்பட்டு போய் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களுடைய கால்கள் தண்ணீரில் வைத்த மாத்திரத்திலே மேலிருந்து கீழே வருகிற தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது. எங்கெல்லாம் பைபிள்ல ஆராதனை நடக்கிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதாங்க உண்மை, இதான் உண்மை. அப்ப ஆராதனையினுடைய 3வது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அல்ல ஆராதனை, ஆசீர்வாதம் கொடுப்பதற்குத்தான் ஆராதனை. நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். நிறைய பேரு ஆராதனை செஞ்சு ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல, நீங்க ஆராதனை செஞ்சா நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு உயர்ந்துருவீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு நான் சொல்ல விரும்பல. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று சொல்லுகிறேன். அதான் உண்மை. பைபிள் அப்படித்தான் எழுதியிருக்கு. உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் கவனித்தால், லேவியர்கள் எனக்கு ஆராதனை செய்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை நான் ஏற்படுத்துகிறேன். இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணுமா. இத பேதுரு ரொம்ப அழகா எழுதுவார் சபைக்கு. பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். கவனியுங்கள், அங்கே என்ன எழுதுகிறார்? தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிறவன், நான் ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அப்ப ஆராதனை என்பது ஆசீர்வதிப்பதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். விடுதலையை அனுபவிப்பதற்காக ஆராதனையை ஏற்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாவதற்காக ஆராதனையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஆராதனை அவர்களுடையது. அவர்கள் அபாத்திரராய் போனார்கள். அதை எடுத்து கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் 5 ஆராதனைகளிலே புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஆராதனையின் மிகப்பெரிய நோக்கம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை வளப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. தேவ சமாதானம் நமக்குள்ளே தங்கி இருக்கிறது. ஆராதனையின் 3 ஆசீர்வாதம்: 1 பரிசுத்தம், 2 விடுதலை, 3 ஆசீர்வாதம். நிச்சயம் கர்த்தர் நாம் அப்படி அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நேரத்தை கொடுத்து அருமை சகோதரி அவர்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன்.
கர்த்தருடைய கிருபை சமாதானம் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.